I passed out in 2024. Wait, what? I passed out in 2024 அப்படின்னு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்கிறீங்களா? தப்பு. ஏன்னா I passed out in 2024 சொன்னால் நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். So how you could say that is I completed my degree in 2024. இல்லை I graduated in 2024 அப்படின்னு சொல்லலாம். இது I know little English. இல்லை I know English little அப்படின்னு நீங்கள் இன்டர்வியூவில் சொல்வீங்களா? இதை மட்டும் சொல்லிடாதீங்க. You could say, I can speak basic English. Illa, you could also say that I'm improving on my English communication skills. அப்படினாலும் correct தான். So, HR கேட்குறாங்க, what are your strengths? Hard work. Illa, I'm very hardworking. அப்படி நீங்கள் one word answer, இல்லை just a sentence கொடுத்தீங்கன்னா, it doesn't give a great impression. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, I am very adaptable. I can adapt to new situations very easily. And I take responsibility for my work and meet deadlines. அப்படின்னு உங்களோட ஒரு ஸ்கில்லை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொன்னீங்கன்னா that makes a great impression. And one word answers கண்டிப்பாக கொடுக்காதீங்க. நிறைய பேர் இன்டர்வியூவில் மேக் பண்ணுற ஒரு காமன் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? I am having experience. இல்லை I am having 2 years of experience. தப்பு. ஏன்னா நீங்கள் அதை எப்படி சொல்லணும்னா I have 2 years of experience. சிம்பிளான ஒரு கரெக்ஷன். But that makes a huge difference. It makes it really professional. இது மட்டும் இல்லாமல் எந்த இன்டர்வியூக்கும் போயிடாதீங்க. கான்ஃபிடென்ஸ். நீங்கள் இன்டர்வியூக்கு போய் உட்காரதுல இருந்து ஆன்சர் சொல்கிற வரைக்கும் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த ரோலுக்கு அலைண்டாக இருக்குது, நான் இந்த ரோலுக்கு கரெக்டான ஒரு பர்சன் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக அவங்க முகத்தை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து சொன்னீங்கன்னா they will be really convinced that you are the right person for the job. அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக போய் பேசுகிறது ஒன் சிங்கிள் டிப் ஃபார் தட். நீங்கள் எப்போவுமே ஒரு மிரரை பார்த்து பேசி உங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மெனி ஜாப் சீக்கர்ஸ் ப்ரொனவுன்ஸ் திஸ் வேர்ட் இன்கரெக்ட்லி. ரீசூம், ரெஸ்யூம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. பட் த ரைட் ப்ரொனன்சியேஷன் இஸ் ரெசூமே. இட்ஸ் ரெசூமே. ஸோ இனி நெக்ஸ்ட் டைம் நீங்களும் கரெக்டாக சொல்லுங்கள். Where do you see yourself in 5 years? இன்டர்வியூவில் ஒரு ஷார்ட் கொஸ்டின், இதை மட்டும் தப்பாக ஆன்சர் பண்ணீங்க போச்சு. ஸோ எப்படி இதை கரெக்டாக ஆன்சர் சொல்கிறது? ஐ வாண்ட் டு பி இன் யோர் பொசிஷன். ரெட் ஃப்ளாக். இல்லை ஐ ஹேவன்ட் ரியலி தாட் அபவுட் இட், ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈவன் வேர்ஸ். எப்படி இதை கரெக்டாக ஆன்சர் சொல்கிறது? தெர் இஸ் அ ஃபார்முலா ஃபார் தேட். கமிட்மெண்ட் அண்ட் லாயல்ட்டி. அண்ட் நீங்கள் எப்படி சொல்லணும்னா in 5 years, I see myself in a senior role in this company, leading projects and mentoring my team. So I would like to grow in an organization that values learning. And from what I've seen, this organization is the right place. So idhula neenga enna solreenga ungaloda commitment, career focus, and at the same time loyalty neenga kaatringa. And this is exactly what the hiring manager wants to see. இந்த ஒரு ஆன்சரை நீங்கள் ஹையரிங் மேனேஜருக்கு சொன்னாலே உங்களோட பொசிஷன் ஆல்மோஸ்ட் கெட்ஸ் கன்ஃபர்ம்ட். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். why should we hire you? இது ஒரு 30 செகண்ட் சேல்ஸ் பிட்ச். இதை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யூ குட் சே ஐ ஆம் வெரி ஃபோக்கஸ்ட், ஐ எம் ஹார்ட் ஒர்க்கிங். அது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஹவு யூ குட் சே இஸ் பை சேயிங் யுவர் ஸ்கில்ஸ், ப்ரூஃப் அண்ட் இம்பேக்ட். So you could say, I have 5 years of sales experience, which helped me increase sales by 40% in my team. And so if I'm given this opportunity, I will be able to give real results from day one. So இது உங்களோட கான்ஃபிடென்ஸே குறிக்குது. நீங்கள் எப்படி அந்த டீமை இம்பேக்ட் பண்ணீங்க, how you can contribute to this company அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஃபார் எந்த ஒரு இன்டர்வியூக்கும் இந்த 3 கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் மட்டும் போயிடாதீங்க. அந்த 3 கொஸ்டின் என்னன்னு தெரியுமா? Tell me about yourself. Why do you want this job? And what are your strengths? இதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Tell me about yourself னு கேட்டால் past, present, future formula யூஸ் பண்ணுங்கள். So what is that you've done in the past? What are you doing currently? And what are you going to do in the future? And what are your strengths? அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஈஸி ஆன்சர், உங்களோட ஒரு கோர் ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனை சார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அண்ட் why do you want this job அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியை பற்றி ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும். அந்த கம்பெனியோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அந்த கல்ச்சர், அதை பற்றி நீங்கள் பேசலாம்.
இதெல்லாம் நீங்கள் சொன்னாலே நீங்கள் ஒரு கிரியேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் மோர், why do you want this job அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃப்ரீஸ் ஆகுறீங்களா? ஸோ குட் சேலரி அப்படின்னு மட்டும் ஆன்சர் சொல்லிடாதீங்க, because that's a wrong answer. So what they are looking at is your preparation and your motivation. So what you could say is, you could talk about 3 things: company, role, and your growth. So you could say, I've looked at this company and I've seen that this company has a great work culture and a work-life balance. And also you could say about your role. So you could say that I can see that this particular role fits me really well because I'm really good at marketing. And you could say a situation, how you have really handled marketing in the past. And also you could say, I'm looking at a company which really helps me grow. And so I'm looking forward to move into a managerial position in the next 5 years. And I can see that this company values growth. So அப்படி மோட்டிவேட்டிங்காக உங்களோட ப்ரிப்பரேஷனையும் மோட்டிவேஷனையும் காட்டினீங்கன்னா இந்த இன்டர்வியூவை நீங்கள் கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸ் உங்களோட ரெஸ்யூமில் இருந்தால் ஹெச்ஆர் அப்போவே உங்கள் ரெஸ்யூமை டிலீட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் இந்த காமன் பேசிக் மிஸ்டேக்ஸ்னாலேயே அவங்களோட இன்டர்வியூ காலை மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ்டேக் நம்பர் 1, ஒப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்களோட ஒப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் உங்களோட ஸ்கில்லாக கரெக்டாக சொல்லணும். இல்லை ஜென்ரலாக ஐம் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மோட்டிவேட்டட் பர்சன் அப்படின்னு சொன்னால் யூ நெவர் ஸ்டாண்ட் அவுட். உங்களோட ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை கரெக்டாக லிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 2, நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் வைக்கிற ஜாப் டியூட்டிஸ் நீங்கள் கரெக்டாக இந்த வேலையை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஹெச்ஆருக்கு இட் டசன்ட் மேக் அ லாட் ஆஃப் சென்ஸ். லாட் ஆஃப் பீப்புள் டூ தேட். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன அந்த கம்பெனியில் அச்சீவ் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இல்லை இவ்வளோ % ப்ராஃபிட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்படி கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் சொன்னாலே இட் மேக்ஸ் அ கிரேட் இம்பேக்ட். அண்ட் நம்பர் 3, சேம் ரெஸ்யூம் மல்டிபிள் ஜாப் ரோல்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறது, விச் இஸ் ஆல்சோ அ கிரேட் மிஸ்டேக். நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்கான டெய்லர்டான ஒரு ரெஸ்யூமை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல் திஸ் வில் கிரியேட் அ கிரேட் இம்பேக்ட். அண்ட் ஹெச்ஆர் உங்கள் ரெஸ்யூமை பார்க்க போகிறது ஜஸ்ட் 6 seconds. ஸோ தே வில் ரிசீவ் thousands of resumes. அதிலிருந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு 6 secondsல எப்படி அதை ஒரு இம்ப்ரெஷனாக க்ரியேட் பண்ண முடியுமோ, that's when you are making a mark. Okay, so for more tips, do like, subscribe and share. Bye.